So hello all, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 ரிலேட்டட் டு ஃபைபர்ஸ் தான், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் தான் நம்ம யூனிட் 4ல் பார்த்தோம். அந்த யூனிட் 4ல் ஃபைபர் ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆப்டிக்கலில் நம்மளுக்கு ஃபைபர்ஸ் ஃபேப்ரிகேஷனும் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் இந்த ஃபைபர் ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எப்படி ஃபைபர் ஃபேப்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கவே போகிறோம். ஸோ ஃபைபர் ஃபேப்ரிகேஷனை நம்மளுக்கு ஜென்ரலி 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஃபேப்ரிகேஷன்ஸ் இருக்குது. 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஃபேப்ரிகேஷனில் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன் மெத்தட் என்னென்னா அவுட் சைடு வேப்பர் பேஸ் ஆக்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓவிபிஓ மெத்தட். அண்ட் செகண்ட் டைப் என்னென்னா வேப்பர் பேஸ் டெபாசிஷன் ஒரு மெத்தடு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எம்சிவிடின்னு ஒரு ப்ராசஸ், அது வந்து எம்சிவிடின்னு ஒரு ப்ராசஸ். அண்ட் பிசிவிடின்னு இன்னொரு ப்ராசஸ், ஃபோர்த் ப்ராசஸ் பிசிவிடி. அண்ட் ஃபைனலி பிசிஎஃப்னு ஒரு ப்ராசஸ். இதுதான் உங்கள் 5 ப்ராசஸ் இருக்கும். ஸோ 5 ப்ராசஸுமே லிட்ரலி சிம்பிள் தான். அது எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியணும்னா நம்மளுக்கு ஜென்ரலி இப்போது ஃபைபர்ஸுடைய பேசிக்ஸ் என்னென்னு தெரியணும். ஸோ ஜென்ரலி இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைபர் ட்ராயிங் அப்பாரட்டஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ப்ரீஃபார்ம்ன்றது என்னென்னா, இங்கே நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஒரு இனிஷியலி ஒரு மெட்டல் ஹாலைட்ஸுடைய வேப்பர்ஸ்ன்றது தான் இங்கே இருக்குது. மெட்டல் ஹாலைட்ஸ்னால் இந்த SiCl4 அண்ட் GCl4ன்றதெல்லாம் மெட்டல் ஹாலைட்ஸ். அதனுடைய வேப்பர்ஸும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு SiO2 பார்ட்டிகல்ஸ் க்ரியேட் ஆகும். SiO2 பார்ட்டிகல்ஸ்ன்றது ஒரு பவுடர் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த பவுடரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்கான கிளாஸ் மேலே போய் அந்த பவுடர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிக்கும். கலெக்டான பல்கான கிளாஸ் மேலே கலெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம லிட்ரலி எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஷின்டர்ட் பண்ணுவோம். ஷின்டர்னால் அது சுருக்கிற மாதிரி இல்லை உருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஷின்டரிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த ஷின்டர் ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு கிளியரான ராட் ஆர் டியூப் கிடைக்கும். தட் இஸ் வாட் யுவர் ப்ரீஃபார்மஸ். ப்ரீஃபார்ம்ன்றது என்னென்னா, இனிஷியலி மெட்டல் ஹாலைடுடைய வேப்பர்ஸையும் நம்ம ஆக்சிஜனையும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு SiO2 பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த SiO2 SiO2 பார்ட்டிகல்ஸ் கிடைக்குமா? அந்த SiO2 பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ராட் மேலே அக்யூமுலேட் ஆகும் ஆர் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆன கிளாஸ் ராட்ஸை நம்ம சின்டர் பண்ணுவோம். சின்டரிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளியர் ராடாக ஃபார்ம் ஆகும். அந்த கிளியர் ராடுக்கு பேர் தான் ப்ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த ப்ரீஃபார்மை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீஃபார்மை தான் நம்ம ஃபைபர்ஸாக மாற்றுவோம். ஸோ மற்ற அந்த 5 மெத்தட் பார்க்க போகிறோமா இல்லையா? அந்த 5 மெத்தட்லையும் ப்ரீஃபார்மை எப்படி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம், ஹவு டு டிட்டர்மைன் அந்த ப்ரீஃபார்மை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் 5 மெத்தட்ஸுமே. ஸோ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ப்ரீஃபார்ம் எனக்கு இங்கே வந்துடும். அந்த ப்ரீஃபார்மை நான் எப்படி ஃபைபராக மாற்றுறேன், ப்ரீஃபார்ம் எனக்கு இருக்கும். அந்த ப்ரீஃபார்மை எப்படி நான் ஃபைபராக மாற்றுறேன், இதுதான் என்னுடைய ஃபைனல் ஃபைபர். அதாவது இங்கே எனக்கு ஃபைனல் ஃபைபர், அந்த ஃபைபரை எப்படி மாற்றுறேன்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன 5 மெத்தட்ஸ் கேட்டாலும் இந்த டயக்ராம் நீங்கள் வரையணும். ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபைபர் ட்ராயிங் அப்பாரட்டஸ். இது ஸ்டார்டிங்கில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் 2 ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் 5 ஸ்ட்ரக்சர் கேட்டாலுமே அதை நீங்கள் வரையணும். பட் இதுவும் கம்பல்சரி வரைஞ்சி இதை பற்றி எழுதியிருக்கணும். ஸோ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசிஷன் ஃபிட் மெக்கானிசம் இருக்கும். அதாவது இந்த ப்ரெசிஷன் ஃபிட் மெக்கானிசமில் எனக்கு என்ன இருக்கும், ஒரு கிளாம்ப்ன்றது ஜஸ்ட் அதை பிடிச்சிக்கிற மாதிரி, ப்ரீஃபார்மை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு கிளாம்ப் ஒன்று இருக்கும். அந்த இதுதான் ப்ரீஃபார்ம்ன்றது என்னது, SiO2 பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு கிளாஸ் ராடாக மாறும். அந்த கிளாஸ் ராட் தான் எனக்கு ப்ரீஃபார்ம். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ட்ராயிங் ஃபர்னேஸ்க்கு கொடுப்போம். ட்ராயிங் ஃபர்னேஸ்னால் அது ஹீட் பண்ணும். அவ்வளோதான். இந்த ஃபர்னேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஹீட் பண்ணும்போது அது அப்படியே இன்னும் தின்னான ஃபைபராக மாறும். ஃபைபர் மாறும்போது நம்மளுக்கு பர்டிகுலர் திக்னஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லேபில் பண்ணக்கூடிய ஃபைபருடைய திக்னஸும் நம்ம வீட்டில் வர டிவி கேபிள் ஃபைபர் திக்னஸும் வேறு. ஸோ அந்த மாதிரி ஃபைபர் திக்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபைபர் திக்னஸ் மானிட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைபர் வந்துடும். அதுக்கு நம்ம எலாஸ்டிக் கோட்டிங் கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வேப்பர்ஸில் இருந்தோ ஆர் அதர்வைஸ் டஸ்ட்டு, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த எலாஸ்டிக் கோட்டர் அப்ளிகேட்டர். அண்ட் ஃபைனலி இந்த பேர் ஃபைபர் அப்படின்றது எனக்கு ப்ரீஃபார்ம்லேருந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் பேர் ஃபைபர் வரும். பேர் ஃபைபருடைய திக்னஸ் மானிட்டர் பண்ணிட்டு நம்ம எலாஸ்டிக் கோட்டிங் கொடுப்போம். அதனுடைய கோட்டிங் ஃபைபர். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேக்கப் ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாம்ப், இந்த ஸ்பீட், அதாவது பேர் ஃபைபர்லேருந்து கோட்டட் ஃபைபர் வருதா, அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுடைய இந்த ப்ராசஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஃபைபரை வந்து நம்ம அதிலிருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்ற ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, டென்சிட்டி, அதே சமயத்தில் இந்த ஸ்பீடை நான் வேரி பண்ணுறதுனால எனக்கு திக்னஸ் ஆஃப் யுவர் ஃபைபரும் வேரி ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் யுவர் ஃபர்னேஸ். இந்த ஃபர்னேஸ் என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னா, சம்வேர் அரௌண்ட் 1200 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸான ஒரு ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ ப்ரீஃபார்ம்ன்றது என்னன்றது நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி ஒன் செகண்ட்,
ப்ரீஃபார்ம்ன்றது என்னென்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ட்ராயிங் ஃபர்னேஸ்ன்றது என்னென்னு பார்த்துக்கோங்க. ட்ராயிங் ஃபர்னேஸ்ன்றது என்னென்னா ஒரு சர்க்குலர் ஹீட்டர், அவ்வளோதான் அந்த ட்ராயிங் ஃபர்னேஸ் அப்படின்னே சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரீஃபார்ம் வந்து நம்ம ட்ராயிங் ஃபர்னேஸ்லேருந்து வெளியே வரும்போது சாஃப்டன் ஆகி வந்துடும், அது தின் ஃபிலமெண்ட்டாக மாறி வரும். அதை தான் நம்ம பேர் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுதான் பேர் ஃபைபராக மாறும். அண்ட் ஃபைனலி இந்த டேக்அப் ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் த ஹவு ஃபாஸ்ட் த ஃபைபர் இஸ் ட்ரான், என்ன ஸ்பீடில் ஃபைபர் ட்ரான் ஆகுதுன்றது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ பை தட் உன்னுடைய திக்னஸ் ஆஃப் ஃபைபரை மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இந்த திக்னஸ் மானிட்டர்னு நம்ம ஒன்று பார்த்தோமா இல்லையா, திக்னஸ் மானிட்டர்னு இங்கே இருந்துச்சு இல்லை, அதாவது திஸ் இஸ் வாட் யுவர் திக்னஸ் மானிட்டர் இஸ். அந்த திக்னஸ் மானிட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள், ஸ்பீட் ரெகுலேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸ்பீட் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த திக்னஸ் மானிட்டர் யூஸ் ஆகுது. 1 செகண்ட். அண்ட் திக்னஸ் மானிட்டர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் கோட் எதுக்குன்னா, எலாஸ்டிக் கோட் வந்து அந்த ஃபைபரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, சச் ஆஸ் டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர்ஸ்லேருந்து. அண்ட் ஃபைனலி நம்ம ஃபைபர் ஃபேப்ரிகேஷனுடைய பேசிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த 5 மெத்தட் பார்க்கலாம். அந்த 5 மெத்தடில் நான் என்னென்னு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு OVPO மெத்தட், அதாவது அவுட் சைடு வேப்பர் பேஸ் ஆக்சிடைசேஷன் அப்படின்ற OVPO மெத்தட் தான். இது வந்து எதில் என்ன கம்பெனி பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து கார்னிங் கிளாஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் ஆனது, அவ்வளோதான். இங்கே இனிஷியலி அந்த SiO2 பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சூட் அப்படின்ற ஒரு பார்ட்டிகல்ஸாக சொல்கிறோம். நம்ம அதை காமிக்கிறேன், என்னென்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே என்னென்னா, இதுதான் என்னுடைய OVPO மெத்தடில் என்னுடைய பேசிக்ஸ் ஆஃப் யுவர் OVPO மெத்தட். ஸோ இந்த OVPO மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். 1 செகண்ட். OVPO மெத்தடுடைய ஜென்ரலாக எனக்கு OVPO மெத்தடில் எனக்கு இதுதான் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேண்ட்ரல் எடுத்துப்போம். ஒரு மேண்ட்ரல் அப்படின்றது ஒரு செராமிக் ஒரு கிராஃபைட் மேண்ட்ரல், அது ஒரு ஜஸ்ட் ஒரு ராடு தான். அதை நான் பெயிட் ராட் அப்படின்னு சொல்லுவேன், அதை மேண்ட்ரல்னு சொல்லுவேன். இது ஒரு செராமிக் ஆர் கிராஃபைட் ராடு. இந்த ராடில் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பர்னரை வச்சு அந்த பர்னரில் O2வையும் மெட்டல் ஹாலைட்ஸையும், மெட்டல் ஹாலைட்ஸ்னால் SiCl4 அண்ட் O2 இதெல்லாம் எனக்கு ஃபார்ம் ஆகி எனக்கு பர்னரில் ஹீட் ஆகி எனக்கு வரும்போது கிளாஸ் பார்ட்டிகல்ஸாக வெளியே வரும், அதாவது SiO2 பார்ட்டிகல்ஸ். அதை தான் நம்ம ஷூட்டுன்னு சொல்லுவோம். அதான் கரெக்டாக, கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் தான் அந்த SiO2 பார்ட்டிகல்ஸ், அதை தான் நம்ம ஷூட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஷூட் வந்து என்ன ஆகுனா, இது மேலே அப்படியே ஃபஸ்ட்டு இது மேலே எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து விழும். ஸ்டார்டிங்கில் ஒரே இடத்துல விழுந்துட்டுருக்கும். அதை நான் எல்லா டேரக்ஷன்லையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மேண்ட்ரலில் நான் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். மேண்ட்ரலில் நான் ரொட்டேட்டும் பண்ணுவேன், பேக் அண்ட் ஃபோர்த் நான் மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ப்ராப்பராக என்னுடைய ஃபைபர் வந்து ப்ரீஃபார்ம் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதுதான் எனக்கு ஷூட் டெபாசிஷன், இதுதான் என்னுடைய ஷூட் ப்ரீஃபார்ம். ஸோ இந்த ப்ரீஃபார்மோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதுதான் ஷூட் ப்ரீஃபார்முடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 1 செகண்ட். ஷூட் ப்ரீஃபார்முடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இங்கே நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கோர், திஸ் இஸ் யுவர் கோர்லேருந்து கிளாடிங்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே N1ன்றது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், N2ன்றது கிளாடிங்குடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். N1 இஸ் கிரேட்டர் தென் N2. அப்புறம் இது என்ன பண்ணுவேன்னா, ஃபைனலி நான் ஃபர்னேஸ்க்கு வைக்கும்போது இந்த ஷூட் ப்ரீஃபார்ம் வந்து கிளாஸ் ப்ரீஃபார்மாக மாறும். அது வந்து ஃபர்னேஸுடைய டெம்பரேச்சர் 100,000 to 1400 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேவா? மறுபடியும் இந்த கிளாஸ் ப்ரீஃபார்மை நான் கொண்டு வந்து மறுபடியும் ஃபர்னேஸில் வைக்கிறதுனால எனக்கு ஃபைபரே நான் ட்ரா பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் வாட் யுவர் OVPO மெத்தட். இதுதான் நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸில் வந்து நான் என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த OVPO மெத்தடில் நீங்கள் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணலாம் ஆர் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸில் யூஸ் பண்ணலாம். இதுதான் OVPO மெத்தட். அண்ட் ஃபைனலி செகண்ட் மெத்தட் இஸ் vapor phase oxidation method. So vapor phase axial deposition method. இந்த மெத்தட் வந்து லிட்ரலி OVPO மெத்தட் மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் SiO2 க்ரியேட் பண்ணிப்போம். SiO2 எப்படி க்ரியேட் ஆகும் OVPO மெத்தடில் ஞாபகம் இருக்கா? SiO2 வந்து நம்ம மேலே பர்னர்லேருந்து O2வையும் மெட்டல் ஹாலைட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது எனக்கு பர்னரில் பாஸ் ஆகி வரும்போது SiO2 பார்ட்டிகல்ஸ் க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த SiO2 பார்ட்டிகல்ஸ்னால் அக்கார்டிங் டு OVPOவில் பார்த்த மாதிரியே அதான் எனக்கு ரிப்பீட் ஆகும். அண்ட் ஃபைனலி இங்கே என்னென்னா, இங்கே டயக்ராமில் நான் காமிக்கிறேன். டயக்ராமில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் டயக்ராமில் சிம்பிளான ப்ராசஸ் தான் இங்கே எனக்கு நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது இனிஷியலி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டார்ச்சஸில் இருந்து தான் எனக்கு சூட் வந்து எனக்கு வெளியே வரும். ஸோ இங்கே எனக்கு டார்ச் இருக்கா, அந்த டார்ச்சிலேருந்து எனக்கு என்னென்னா சூட் ப்ரீஃபார்ம் வந்து டார்ச்சிலேருந்து ஒரு போரஸ் ப்ரீஃபார்ம் வெளியே வரும். ஸோ அந்த டார்ச்சஸ்லேருந்து போரஸ் ப்ரீஃபார்ம் வெளியே வரும். அது என்ன நடக்கும்னா, ஒரு ரியாக்டிவ் சேம்பர், ஒரு ரியாக்ஷன் சேம்பருக்குள்ளார இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, கம்பேரிங் டு மற்ற ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸுடைய அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல எனக்கு எல்லாமே ஒரு சேம்பருக்குள்ளே நடக்குதுன்றதுனால பொல்யூஷன் எனக்கு இந்த இடத்துல வராது. ஸோ பொல்யூஷன் கம்மியாகும். ஸோ இதை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு தெர்மோ வியூவரும் ஒன்று வச்சுருக்கேன். அதே சமயத்தில் ஒரு டிவியை வச்சு வியூ பண்ணுறேன். ஸோ டிவியை வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்து, கண்ட்ரோலர்லேருந்து ஒரு மோட்டார் கொடுத்து, மோட்டார்லேருந்து அது திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போரஸ் ப்ரீஃபார்ம் வந்து ஆக்சுவல் மூவ்மெண்ட், அதாவது போரஸ் ப்ரீஃபார்ம் வந்து ஃபைனலாக எனக்கு இங்கே, அதாவது டார்ச்சஸ்லேருந்து எனக்கு இந்த சிலிக்கா ராட், இங்கே எனக்கு சிலிக்கா ராட் இருக்கும், இந்த சிலிக்கா ராடுடைய எண்டில் வந்து எனக்கு டெபாசிட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ராட் இருக்கும். இந்த ராடை நான் வந்து ஆக்சியல் டைரக்ஷனில் எனக்கு போரஸ் ப்ரீஃபார்ம் வந்து மேலே மூவ் பண்ணுவேன். ஸோ மேலே மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அதனுடைய
போரஸ் ப்ரீஃபார்ம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரீஃபார்மாக, டிரான்ஸ்பரண்ட்றது ஒரு ராட், ஒரு சாலிடான ஒரு ராட் ப்ரீஃபார்மாக மாறும். எனக்கு போரஸாக இருக்கிறது இது ஒரு சாலிடான ராட் ப்ரீஃபார்மாக மாறும். ஸோ இதுதான் இங்கே ப்ராசஸ். நடுவில் எனக்கு இதை ஹீட் பண்ணுறதுக்காக, இந்த போரஸ் ப்ரீஃபார்மை ஹீட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ரிங் ஹீட்டரை நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் யர் என்டையர் ப்ராசஸ் இஸ். அண்ட் ஃபைனலி ஒரு சீட் ராட், இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு எனக்கு சீட் ராட் இருக்கும். சிம்பிளாக இதுதான் எனக்கு ப்ராசஸ். இதை நான் வியூ பண்ணுறதுக்காக எனக்கு இங்கே தெர்மோ வியூவர் அண்ட் தீஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபைனலி இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மேலே எடுத்துகிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐ மீன் இந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே கீழே பேக் அண்ட் ஃபோர்த் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திஸ் இஸ் வாட் யுவர் வேப்பர் பேஸ் ஆக்சிடைசேஷன் மெத்தட். அதுதான் நம்ம பார்த்தோமே, வேப்பர் பேஸ் ஆக்சிடைசேஷன் மெத்தட். நம்ம போன ஸ்லைடில் நம்ம இதில் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இதில் வந்து ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் ஆஸ் வெல் அஸ் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கே ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபரும் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் ரெண்டுமே இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த போரஸ் ஃபார்மில் என்ன சொன்னால் ஆக்சியல் டைரக்ஷனில் மேலே மூவ் ஆகும். அந்த ஆக்சியல் டைரக்ஷனில் மேலே மூவ் ஆகும்போது எனக்கு அதுக்கப்புறம் அந்த ராடை வந்து கண்டினியூஸ்லி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யார் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா டு மெயின்டைன் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி ஆஃப் தர் பார்ட்டிகல் டெபாசிஷன். அந்த பார்ட்டிகல் டெபாசிட் ஆகுதா இல்லையா, அது சிலிண்ட்ரிக்கலி சிமெட்ரியாக இருக்கும். அதாவது ஒரு ராட்னா ஒரு ஃபைபர்னால எப்படி இருக்கணும், சிலிண்ட்ரிக்கலி சிமெட்ரியாக இருக்கணும்ல, அதுதான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஜோன் மெல்ட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஜோன் மெல்ட்டிங்னா என்னென்னா, இங்கே நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஜோன்குள்ளரே எனக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் எனக்கு இந்த ஜோன்குள்ளரே ஆகியிருக்கும். அதாவது இங்கே நான் ஜோன் காமிச்சிருக்கல, இந்த ஜோன்குள்ளரே எனக்கு மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதாவது இன்சைடியர் ஸ்மால் ஜோன், அதுதான் எனக்கு இங்கே இன்சைடியர் நேரோ லோக்கலைஸ்டு ஜோன் இருக்கா வித் யர் கார்பன் ரிங் ஹீட்டர். அதுதான் உங்களுக்கு இங்கே நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், ஜோன் மெல்ட்டிங் அப்படின்னே சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் இண்டெக்ஸ் அண்ட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் யர் வேப்பர் பேஸ் ஆக்சியல் டெபாசிஷன் மெத்தட் இஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மெத்தட் கம்பேரிட்டிவ்லி இதை விட ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே இல்லை. நெக்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா, இனிஷியலி ஒரு ரியாக்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன் வந்து ஒரு O2வும் இல்லை இங்கே பாருங்கள், ஒரு O2வும் எனக்கு மெட்டல் ஹாலைடும் ரியாக்ட் ஆகும்போது எனக்கு வந்து வெளியே ஒரு கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு வெளியே வந்து வரும். ஓகேவா, அதுதான் எனக்கு ஷூட்ஸாக வெளியே வரும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கிளாஸ் ஷூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே இப்படி ஸ்கேட்டர் ஆகி எனக்கு இதாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அது வந்து எனக்கு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி எனக்கு அவுட் சைடில் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். அவுட் சைடில் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பெயிட் ராட் இருக்குது. எனக்கு இங்கே ஒரு பெயிட் ராட் இருக்குது. அப்போ அந்த பெயிட் டியூப்ன்றது ஒரு சிலிக்கா டியூப். அந்த சிலிக்கா டியூபுக்குள்ளார தான் இந்த ஷூட் ஃபார்மேஷனும் ஷூட் டெபாசிஷனுமே நடக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரியாக்ஷன் மெட்டல் ஹாலைட்ஸும் O2 ரியாக்ட் ஆகும்போது எனக்கு ஃபைனலாக ஷூட் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து கிளாஸ் பார்ட்டிகல்ஸ். அந்த கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே எனக்கு கண்டினியூஸில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பை யூஸிங் திஸ் எனக்கு கீழே ஒரு ட்ராவர்சிங் பர்னர்னு இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ராவர்சிங் பர்னர் வந்து இந்த டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேரக்ஷன்லேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஷூட்டெல்லாம் எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னு பாருங்களேன். இப்போ அந்த ஷூட்டாக இருக்கிறது இப்போ இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வரைக்கும் எனக்கு அப்படியே ஒரு கிளாஸ் ப்ரீஃபார்மாக சிண்டர்டு கிளாஸாக மாறிடுச்சு. அதுதான் எனக்கு என்ன பண்ணுறது, இது எனக்கு ப்ரீஃபார்மாக மாறிடுச்சு. இதை நான் கொண்டு வந்து நான் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபைபர் ட்ரையிங் அப்பாரட்டஸில் வச்சு நான் ஃபைனலாக ஃபைபராக மாற்றுவேன். ஸோ இதுதான் எங்கள் ப்ராசஸ். ஒரு பெயிட் ராடுக்குள்ளார எனக்கு ரியாக்டன்ஸ் நடக்கும். அதுலேருந்து எனக்கு அவுட் சைடில் கிளாஸ் ப்ரீஃபார்ம் வெளியே வரும், கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும். அது ஷூட் ஃபார்மேஷன், அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். அது வந்து எனக்கு இங்கே டெபாசிட் ஆகும். ஸோ இந்த ட்ராவர்சிங் பர்னர் அப்படின்றது ஒரு ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச். இந்த டார்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிண்டர்டு கிளாஸாக இது கிளாஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த கிளாஸாக மாற்றினது தான் ப்ரீஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ கோர்ன்றது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ரீஜன், கிளாடிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய ரீஜன். கரெக்டாக. ஸோ இந்த கோர் பார்ட்டிகல்ஸ் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்டட் மெட்டீரியல்ஸ் தான் கோர் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். கிளாடிங்கிறது என்னவா இருக்கும், இந்த பெயிட் டியூப் தான் உங்களுக்கு கிளாடிங்காகவே இருக்கும். ஸோ இங்கே ஷூட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் மெத்தடில் ஷூட் ஃபார்ம் ஆகாது. ஷூட்டுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக பிளாஸ்மா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஷூட் ஃபார்ம் ஆகுதுன்றதுனால இங்கே சிண்டரிங் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெத்தடில் ஷூட்டே ஃபார்ம் ஆகாது, அதனால் சிண்டரிங் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், அவ்வளவுதான். ஸோ இங்கே ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச் யூஸ் பண்ணி நான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீஃபார்ம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸாக மாற்றி கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னுடைய இந்த ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும். ஸோ இது நம்ம இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அங்கே கம்பேர் பண்ணோம், அங்கே நம்ம ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணோம், கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணோம். பட் இங்கே நம்ம இட் வில் பி யூஸ்டு ஒன்லி இன் யோர் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸ். அதுவும் லோ லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் இங்கே நான் இங்கே படிச்சிங்கனாலே தெரியும், a glass particles, the glass vapor particles arising from the reaction of the constituent metal gases and oxygen. அதான் இந்த ரியாக்ஷன் ரெண்டுமே ரியாக்ட் ஆகி எனக்கு ஃபைனலாக கிளாஸ் வேப்பர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும். ஃப்ளோ இன்சைட் திஸ் சிலிக்கா டியூப். அந்த ரிவால்விங் சிலிக்கா டியூப், அந்த ரிவால்விங் சிலிக்கா டியூப்னா சிலிக்கா டியூப் இப்படியும் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். கீழே வந்து பர்னர் வந்து எனக்கு இந்த ட்ராவர்சிங் இந்த மாதிரி எனக்கு பர்னர் ட்ராவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு சிலிக்கா டியூப் இந்த மாதிரி எனக்கு இந்த ஆக்சிஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த SiO2 பார்ட்டிகல்ஸில் டெபாசிட் ஆகிரும். அது வந்து sintered to a clear glass layer by using this oxyhydrogen torch. அதுதான் எனக்கு என்ன ஆகும், பேக் அண்ட் ஃபோர்த் டியூபில் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகிட்டே இருக்கும்.
அதான் நான் இங்கே பார்த்தோம். எப்போது அதுக்கப்புறம் ஒரு டிசைட் திக்னஸ் அப்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு இந்த டயக்ராமில் ஒரு பர்டிகுலர் திக்னஸ் எனக்கு அப்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு திக்னஸ் இருக்குது கரெக்டாக. இது ஒரு பர்டிகுலர் திக்னஸ் வந்து எனக்கு அப்டைன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன். ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ரீஃபார்மை கொண்டு போய் என்னுடைய ஃபைபர் ட்ராயிங் அப்பராட்டஸ் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோமா இல்லையா, அதில் போய் ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஃபைனலாக ஃபைபராக நான் மாற்றிடுவேன். திஸ் இஸ் வாட் யுவர் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தட் இஸ். அப்போ இதில் ஃபைனலாக கோர் என்னவாக இருக்கும், கிளாடிங் என்னவாக இருக்கும். கோர்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட், உள்ளே இருக்கிறது அந்த வேப்பர் டெபாசிட்டட் மெட்டீரியல்ஸ் தான். கிளாடிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட், அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் சிலிக்கா டியூப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் மெத்தட் இஸ் யுவர் பிளாஸ்மா ஆக்டிவேட்டட் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் கூடவே நான் டோப்பன்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் கூட எனக்கு டோப்பன்ஸ் ஆட் ஆகும்போது எனக்கு ஃபைனலாக வெளியே எனக்கு என்ன வரும்னா ஒரு பிளாஸ்மா வெளியே வரும். இந்த பிளாஸ்மாவில் எனக்கு இது ஒரு சூட் கிடையாது, பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா அப்படின்றது என்னென்னா ஒரு லிட்ரலி இந்த பிளாஸ்மா வந்து ஒரு நான் ஐசோதெர்மல் மைக்ரோவேவ் பிளாஸ்மா. நான் ஐசோதெர்மல்னால் ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நான் ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் நாட் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த பிளாஸ்மா ஸ்டார்டிங்கில் ஹீட் ஆகி தான் வெளியே வரும். ஹீட் ஆகி வர இது வந்து சைடில் போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு கூல் ஆயிரும். அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் எனக்கு இதை வந்து நான் எப்படி கிளாஸ் லேயர்ஸாக மாற்றுவேன் அப்படின்னா, இங்கே பிளாஸ்மா வந்து எனக்கு சும்மா ஒரு வாட்டர் வேப்பர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நான் மாற்றுவேன் கிளாஸ் லேயரானா பை யூசிங் திஸ் மைக்ரோவேவ் மூவிங் மைக்ரோவேவ் ரெசனேட்டர். இந்த மைக்ரோவேவ் அப்படின்றதுனால இது என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோவேவ் உடைய ரேஞ்சு 2.45 ஜிகாஹெர்ட்ஸில் இந்த மைக்ரோவேவ் ரெசனேட்டருடைய ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொன்னால் இந்த பிளாஸ்மா அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்மா வந்து ஒரு நான் ஐசோதெர்மல் பிளாஸ்மா. இந்த நான் ஐசோதெர்மல் பிளாஸ்மா வந்து எனக்கு இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த பிளாஸ்மா தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா. அப்புறம் இந்த சிலிக்கா டியூபை நம்ம வந்து ஒரு 1200 டிகிரி இருக்கக்கூடிய செல்சியஸ், அதாவது ஃபர்னேஸில் போய் வைப்போம். ஃபர்னேஸில் வைக்கும் போது 1200 டிகிரி செல்சியஸில் வைக்கும். அது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே உடஞ்சிரும். கரெக்டாக கிளாஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் மேலே உடஞ்சிரும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1200 ஒரு 1000 to 1200 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னேஸில் போய் வைக்கிறோம். ஃபர்னேஸில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவிங் மைக்ரோவேவ் ரெசனேட்டர் நம்ம கொடுக்கும்போது அது என்ன 2.45 ஜிகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் நம்ம வைக்கும்போது ஃபைனலாக ஒரு பிளாஸ்மா கிரியேட் ஆகும். அந்த பிளாஸ்மா தான் எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷனையே ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் ஆகக்கூடியது எனக்கு சைடில் போய் ஒட்டிக்கும். ஓகேவா. அப்போ எனக்கு இது கிளாஸ் லேயர்ஸாக எனக்கு இந்த மைக்ரோவேவ் ரெசனேட்டர் எனக்கு மாற்றி கொடுக்கும். இது வந்து டைரக்ட்லி இந்த சிலிக்கா டியூபுடைய வாலில் விட்டுறதுனால எனக்கு இங்கே வந்து ஷூட் ஃபார்மேஷனே நடக்காது. ஷூட் ஃபார்மேஷனே நடக்கிறதுனால சிண்டரிங் ப்ராசஸே எனக்கு கிடையாது. ஸோ சிண்டரிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அந்த வேலையை நம்ம செய்ய தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசைட் திக்னஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து நான் ஃபைபர் ட்ராயிங் அப்பராட்டஸில் வச்சு என்னுடைய ஃபைபராக நான் மாற்றிடுவேன். திஸ் இஸ் வாட் யுவர் என்டையர் MCV, அதாவது PCVD processes, plasma activated chemical vapor deposition. And finally the photonic crystal fabrication, அதாவது ஃபோட்டானிக் கிறிஸ்டல் ஃபேப்ரிகேஷன் PCF ப்ராசஸ். ஸோ PCF ப்ராசஸோட இந்த ஃபைபர் ப்ராசஸ் இந்த யூனிட்டில் லிட்டரலி நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஸோ இனிஷியலி என்னென்னா ஒரு கேபிலரி எடுத்துப்போம். இந்த கேபிலரி வந்து இங்கே நான் 2 விஷயம் நோட் பண்ணோம். ஒன்று வந்து இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து என்னென்னா இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர்ஸ்ன்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபோட்டானிக் பேண்ட் கேப் ஃபைபர் அப்படின்றது ஒன்று. இண்டெக்ஸ் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சாலிட் ராடுக்கு மேலே இந்த கேபிலரிஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிலரிஸை வந்து ஒரு சாலிட் ராடுக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா ஒரு அப்படியே இந்த கேபிலரிஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இதாகும். நான் ஒன் செகண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு சாலிட் ராடு இருக்கா, ஒன் செகண்ட், இந்த இடத்துல ஒரு சாலிட் ராடு இருக்கா. இந்த சாலிட் ராடுக்கு மேலே எனக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கேபிலரிஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்னா அது மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர்ஸ். இதெல்லாம் ஃபோட்டானிக் பேண்ட் கேப் ஃபைபர்ஸ். அப்போ சென்டரில் எனக்கு ஹோலோ ஸ்பேஸ் தான் இருக்கும், ஹோலோ கோர் இருக்கும், வெளியே எனக்கு கிளாடிங் இருக்குமா. ஹோலோ கோர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸோ அப்போது இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர்ஸ்ன்றது இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கா. அதாவது உனக்கு சென்டரில் ஒரு இது வச்சுருவோம், சென்டரில் ஒரு சாலிட் கோர் வச்சுருவோம். அதுக்கு மேலே எனக்கு இந்த கேபிலரிஸ் எல்லாம் ஸ்டாக் ஆகிருக்கும். இது ஸ்டாக் ஆனது இதெல்லாம் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவேன். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அரே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே இதுவே எங்களுடைய ஃபோட்டானிக் பேண்ட் கேப்பில் சென்டரில் எனக்கு ஹோல் தான் இருக்கும், நம்ம சைட்ஸில் தான் நம்மளுடைய கேபிலரிஸை அரேவாக ஃபார்ம் பண்ணி நம்ம வைப்போம். ஸோ இதுதான் இங்கே 2 ப்ராசஸ். ஸோ இதுதான் இங்கே எனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஹாலோ கேபிலரிஸை சிலிக்கா டியூப்ஸாக மாற்றுவோம். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஹாலோ கேபிலரிஸை சிலிக்கா ஒரு அரேவாக மாற்றுவேன். அந்த அரேவை வந்து நான் ஃபைனலி ஸ்டாக் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன ப்ராசஸ்னு பாருங்களேன். The preform is made by means of array of hollow
சிலிக்கா டியூப்ஸ். ஹாலோ கேபிலரி சிலிக்கா டியூப்ஸை ஒரு அரேவாக மாற்றிடுவேன். அதில் எனக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர், இன்னொன்று பேண்ட் கேப். இண்டெக்ஸ் ஃபைபரில் நான் என்ன சொன்னேன், ஒரு சாலிட் ராடை சுற்றி எனக்கு இந்த கேபிலரி டியூப்ஸ் எல்லாம் பண்டில் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கேபிலரி டியூப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் பண்டில் இன் அன் அரே அரௌண்ட் ஏ சாலிட் சிலிக்கா ராட். அதுவே என்னுடைய ஃபோட்டானிக் பேண்ட் கேப் ஃபைபரில் த ஹாலோ கோர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லீவிங் அன் எம்டி ஸ்பேஸ் அட் த சென்டர் ஆஃப் யர் அரே. புரிஞ்சு போச்சு. அண்ட் ஃபைனலி இங்கே எனக்கு முக்கியமாக இன்னும் கொஞ்சம் விஷயம் நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபாலோயிங் அரே ஸ்டாக்கிங் ப்ராசஸ். அரேவை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம், அரே ஸ்டாக்கிங்னா நம்ம தேர்டாக இருந்த பிக்சர், இந்த அரேவை இப்படி ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இதை கொண்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கன்வென்ஷனல் இது வந்து நம்ம அதாவது இங்கே பாருங்களேன், ஃபாலோயிங் த அரே ஸ்டாக்கிங் ப்ராசஸ் தீஸ் கான்ஃபிகரேஷன் ஆர் ஃபியூஸ்ட் டுகெதர் டு கிரியேட் அ ப்ரீஃபார்மாக மாறிட்டு அதை வந்து நம்ம ஃபைபர் ட்ராயிங் அப்பாரேட்டஸில் வச்சு நம்ம ஃபைபரை கொண்டு வருவோம். அவ்வளோதான். இந்த ட்ராயிங் ப்ராசஸில் வந்து ஹோல்ஸ், அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்கா இல்லையா, ஹோல்ஸ் வந்து நம்ம தேவையான அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வச்சுப்போம். ஹோல்ஸ் கீப் தேர் ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட் வைக்கிறதுனால என்ன ஆகுனா, நம்மளுக்கு தேவையான அரே பேட்டர்னில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். என்ன அரே பேட்டர்ன்? க்ளோஸ்ட் பேக்டு அரேஸ். க்ளோஸ் பேக் அரேஸ் அப்படின்றது என்னன்னா, எ சிங்கிள் சர்க்கிள் சரௌண்டிங் ஏ லார்ஜ் சாலிட் கோர். ஒரு லார்ஜ் சாலிட் கோர் இருக்கும், அதை சுற்றி ஒரே ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி, நிறைய சர்க்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா, லார்ஜ் சாலிட் கோர்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு இண்டெக்ஸ் கைடிங் ஃபைபர். இதுவே ஒரு ஸ்டார் ஷேப்டு ஹாலோ கோர்னால் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் ஹாலோ கோர். இதை சுற்றி எனக்கு இது இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டானிக் பேண்ட் கேப் ஃபைபர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஹோலுடைய ஷேப் வந்து மேபி சர்க்குலராக இருக்கலாம், ஹெக்ஸாகோனலாக இருக்கலாம், ஓவல் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ எனக்கு நம்ம நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேறு ஒரு ஷேப்பில், இது ஸ்டார் ஷேப்டு நம்ம சொன்னோமா இல்லையா. அதுக்கப்புறம் ஹெக்ஸாகோனல், ஓவல், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ராப்பராக எனக்கு ஷேப் எல்லாமே சர்க்குலராக இருக்குன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிலிக்கா அடிஷன் டு சிலிக்கா நம்ம வந்து பாலிமர் அண்ட் கிளாஸ் பார்ட்டிகல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் பார்ட்டிகல்ஸ், சாஃப்ட் கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது பிஎம்எம்ஏ அப்படின்றது வந்து ஒரு பாலிமெத்தில் மெத்தாக்ளைரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஎம்எம்ஏ அது ரிலேட்டடாக இருக்கும். அது ரிலேட்டடாக ஒரு பிஎம்எம்ஏ கிளாஸ் ஃபைபர்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி SF6 அண்ட் SF54 ஸ்காட் கிளாஸ், இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்காட் கிளாஸஸும் சிலிக்காவை தவிர நம்ம இதையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்கு? நம்ம ஃபோட்டான் கிறிஸ்டல் ஃபைபர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 2 டைப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி whenever these types of used, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸில் தான் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, கிளாஸ் டிஸ்க் நம்ம ஃபைனலாக ஃபார்ம் ஆகுமா இல்லையா, அது ஹீட் பண்ணி எப்படி எது வரைக்கும் ஹீட் ஆகுனா, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு நம்ம டையில் வச்சு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஷ்டு த்ரூ டை, பை யூஸிங் எ டை நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டையுடைய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டை டிட்டர்மைன்ஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃபைபர் கிராஸ் செக்ஷன். ஃபைபருடைய கிராஸ் செக்ஷனை இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டை தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் லிட்டரலி 2 hours எடுத்துக்கும். ஓகேவா? ஒன்ஸ் த ப்ரீஃபார்ம் இஸ் ஃபேப்ரிகேட்டட், ப்ரீஃபார்ம்னா என்ன, நம்ம அந்த அரே எல்லாமே வச்சுட்டு மேலே ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஃபார்ம் ஃபேப்ரிகேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபைபர் ட்ராயிங் அப்பாரேட்டஸ், இது வந்து ஃபைபர் ட்ராயிங் அப்பாரேட்டஸில் வைப்போம். ஸோ இந்த 20 minutes வீடியோ தான் உங்களுடைய யூனிட் 4ல் ஃபைபர் ஃபேப்ரிகேஷனில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க.